மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக உலகம் போற்றுகிற கொள்கை என்று பேசப்பட்ட கொள்கைகள் இன்றைக்கு காலடியில் போட்டு மிதிக்கப்படுகிற நேரத்தை பார்க்க முடியும். உலகமே ஒரு காலத்தில் போற்றி புகழ்ந்த கம்யூனிசம் இன்றைக்கு தோல்வியுற்று இருக்கிறது என்பதை சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறது. நானே உருவாக்கிய கம்யூனிசம் என்று கம்யூனிசத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து பேசிய ஃபிடல் காஸ்ட்ரோ மரணிப்பதற்கு முன்பதாக நான் கொண்டு வந்த கம்யூனிசம் என்னுடைய நாட்டிலேயே செல்லுபடியாகவில்லை என்று தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்பதாக தரப்பட்ட ஒரு கொள்கை, ஒரு அரபு தேசத்தில் உருவாகியதாக சொல்லப்படுகிற ஒரு கொள்கை, படிக்காத ஒரு மனிதரால் தரப்பட்டதாக சொல்லப்படுகிற ஒரு வேதம், இந்த வேதத்தை தோற்கடிக்க முடியவில்லை என்றால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, தாற்பயம் என்ன என்பதையெல்லாம் நாம் ஆழமாக ஏற்றுக்கொண்டு புரிதலுக்குள்ளாக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய 9/11 தாக்குதல், உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் பெரும்பாலான அமெரிக்கர்கள் குர்ஆனை பற்றிய தேடலுக்கும் புரிதலுக்கும் தள்ளப்பட்டார்கள். இரண்டாவது கட்டமாக இப்பொழுது நடந்து முடிந்த காசாவினுடைய வாருக்கு பிறகு தற்போது மீண்டும் குர்ஆனை பற்றிய தேடலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எப்படி ஒரு குழந்தை மரணித்திருக்கிறது, முழு நாடும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி ஒரு தாயால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடிகிறது என்றால் ஏதோ இவர்களிடத்தில் இருக்கிறது, இவர்களுடைய நம்பிக்கையில் எங்கு சரி ஒரு அழுத்தம் இருக்கிறது என்பதை நான் தேட முனைந்து இன்றைக்கு குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே எனக்கு ஏதாவது விடிவு கிடைக்கிறதா என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் என்கிறார் ஹாலிவுட்டுடைய மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கிற வில் ஸ்மித். உலகமே ஒன்றை எதிர்த்து கொண்டிருக்கிறது, அதை பற்றிய ஊடக பலத்தை கொண்டு தவறான கருத்துக்கள் பதியப்படுகிறது. ஆனால் எது எதிர்க்கப்படுகிறதோ அதில் தான் நிஜமான நாம் தேடுகிற பல உண்மைகள் இருக்கிறது என்பதை அத்தனை பேரும் ஒப்புக்கொள்ளுகிற நிலை ஏற்படுகிறது. அல்லாஹ் தராம வேறு யாராவது தந்திருந்தா நிறைய முரண்பட்டு போயிருக்கும், அதுவே இது பொய்ங்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லுகிறான். திருத்துறத அறிவு நமக்கு அப்படி திருத்தணும் அதை என்று சொல்லி நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் 21 தடவை திருத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அன்னைக்கு பொருத்தம், இன்னைக்கு பொருத்தம் இல்லை. திருமறை குர்ஆன் திருத்தப்படுகிறதா? திருத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறதா? முரண்பாடு கண்டுபிடிக்கப்பட்டதா? ஓட்டைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? எதுவுமே இல்லை. அதிலே இறைவன் பேசுகிற பல செய்திகள் நமக்குரிய அன்றாட அறிவியலை பேசுகிறது, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானத்தை பேசுகிறது. நாம் சிந்திக்காத பாணியில இறைவன் இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிறான். மாபெரும் ஆயுத வல்லமையோடு அமெரிக்கா இருக்கிறது. அந்த அமெரிக்கனுடைய போர்சஸுக்கு 2005 கொடுக்கப்படுகிற மேகசின் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யுத்த தந்திரங்கள். எதுக்காக கொடுக்கறான்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாக அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் பிரகாரமும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படியே இந்த உலக வாழ்க்கையை கழித்து
நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய சூழலில் இந்த உலக வாழ்க்கையை நாம் கடத்துகிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் செய்கிற காரியங்கள் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டிய வழிமுறைகள் படிதான் இருக்கிறதா என்பதை ஆழமாக சிந்தித்து யோசித்து ஏற்றுக்கொண்டு வழிநடக்க வேண்டிய கடமை நம் அத்தனை பேர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் ஒரு சொற்ப காலம் வாழ இருக்கிறோம். இந்த காலகட்டத்திற்குள்ளாக இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிற கவனிக்கப்படுகிற பலவிதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் சிந்தனை தாக்கங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் மதங்கள், மார்க்கங்கள், கொள்கைகள் என்று பலவிதமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும். இந்த பிரச்சாரங்களில் அவரவருக்கு எது எது ஏற்புடையதாக இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பெரும்பாலும் ஆன்மீகம் என்று வருகிற போது மனிதர்கள் அறிவியலை கூட சிந்திப்பதற்கு தலைப்படுகிற அதே நேரத்தில் ஆன்மீகம் என்று வந்துவிட்டால் அதிலே நாம் மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுல யாரு எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிருங்க என்கிற நம்பிக்கைக்கு உட்பட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குர்ஆனை இந்த உலகத்திற்குரிய வழிகாட்டியாக தந்து இந்த குர்ஆனை இஸ்லாமியர்களும் சிந்திக்கலாம், இஸ்லாம் அல்லாதவர்களும் சிந்திக்கலாம், வாசிக்கலாம், படிக்கலாம், தேடலாம், எதை வேண்டுமென்றாலும் கேள்வி எழுப்பலாம் என்கிற ஒரு ஓபன் சோர்ஸாக திருமறை குர்ஆனை இஸ்லாம் தந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் திருமறை குர்ஆனை நமக்கு தந்துவிட்டு சென்று 1450 ஆண்டுகளை தாண்டி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் உலகம் முழுவதும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். உலகமே இன்றைக்கு எந்த தருணத்திலும் ஒரு மனிதரை பற்றி பேசுகிறது என்றால் அல்லது ஒரு வேதத்தை பற்றி பேசுகிறது என்றால் சரியாகவோ பிழையாகவோ விமர்சன கண்ணோட்டத்திலோ பார்க்கிறது என்றால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனுமாகத்தான் இருக்க முடியும். உலகம் முழுவதும் இன்றைக்கு 120 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்கள். இதே நேரத்தில் 600 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழுகிறவர்கள் 120 கோடி பேர் முஹம்மது நபியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் முஹம்மது நபியை பின்பற்றாதவர்களாக இருக்கிறார்கள். இதிலே ஒரு சாரார் எந்த நேரமும் முஹம்மது நபி அவர்களையும் இஸ்லாத்தையும் எதிர்ப்பதையே குறிக்கோளாகவும் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல அறிவியல் உச்சம் தொட்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இதுதான் சரியான கொள்கை, இதுதான் சரியான வேதம் என்பதை நிலைநிறுத்துவது என்பது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கைக்கு சாத்தியமா என்று பார்த்தோம்னா நிச்சயம் சாத்தியம் கிடையாது. ஏனென்றால் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக உலகம் போற்றுகிற கொள்கை என்று பேசப்பட்ட கொள்கைகள் இன்றைக்கு காலடியில் போட்டு மிதிக்கப்படுகிற நேரத்தை பார்க்க முடியும். உலகமே ஒரு காலத்தில் போற்றி புகழ்ந்த கம்யூனிசம் இன்றைக்கு தோல்வியுற்று இருக்கிறது என்பதை சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறது. நானே உருவாக்கிய கம்யூனிசம் என்று கம்யூனிசத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து பேசிய ஃபிடல் காஸ்ட்ரோ மரணிப்பதற்கு முன்பதாக நான் கொண்டு வந்த கம்யூனிசம் என்னுடைய நாட்டிலேயே செல்லுபடியாகவில்லை என்று தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டதை நம்ம பார்த்தோம். ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய மகள் இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய தகப்பனார் கொண்டு வந்த கொள்கை, அவர் பிரச்சாரம் செய்த கம்யூனிசத்தால் இந்த நாட்டை வளர்க்க முடியவில்லை என்று ஒப்புக்கொண்ட காட்சியை பார்க்கிறோம். ஏன்னா உலகத்தில் வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்று யாரு இருந்தாலும் நாங்கள் வைத்திருக்கிற கொள்கையை போன்று ஒரு கொள்கை இருக்கிறதா என்று மாறுதட்டக்கூடியவங்க யாருன்னு கேட்டா கம்யூனிஸ்டுகளாக இருப்பார்கள். அந்த கம்யூனிசம் இன்றைக்கு உலகம் முழுவதும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம். ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்பதாக தரப்பட்ட ஒரு கொள்கை, ஒரு அரபு தேசத்தில் உருவாகியதாக சொல்லப்படுகிற ஒரு கொள்கை, படிக்காத ஒரு மனிதரால் தரப்பட்டதாக சொல்லப்படுகிற ஒரு வேதம், இந்த வேதத்தை தோற்கடிக்க முடியவில்லை என்றால் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, தாற்பயம் என்ன என்பதையெல்லாம் நாம் ஆழமாக ஏற்றுக்கொண்டு புரிதலுக்குள்ளாக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய 9/11 தாக்குதல், உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் பெரும்பாலான அமெரிக்கர்கள் குர்ஆனை பற்றிய தேடலுக்கும் புரிதலுக்கும் தள்ளப்பட்டார்கள். இரண்டாவது கட்டமாக காசாவினுடைய வாருக்கு பிறகு தற்போது மீண்டும் குர்ஆனை பற்றிய தேடலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக
ஹாலிவுட்டினுடைய மிகப்பெரிய நடிகர் வில் ஸ்மித் பேசுகிற போது, என்னை குர்ஆனை பற்றி தேட வைத்தது அரபு தேசம் அல்ல, அல்லது இஸ்லாமியர்கள் அல்ல, யாரும் என்னை குர்ஆனை பற்றி தேடுவதற்கான தூண்டுதலுக்கு காரணமாக இருக்கவில்லை. ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பதாக அவர் அளிக்கிற பேட்டியில் சொல்லுகிறார், காசாவிலே மரணித்த ஒரு குழந்தையை பார்த்து ஒரு தாய் அழுகிறாள். அழுகிற போது அந்த தாய் அழுகிற நேரத்தில் வாயில் எதையோ முணுமுணுக்கிறார். அந்த முணுமுணுத்தல் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். என்னன்னா, ஒரு புள்ள மௌத்தா போயிடுச்சுன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று போவாங்க இஸ்லாமியர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அந்த தாய் வேறு ஒன்றை சொல்லுகிறார். அது என்ன என்று தேடிய போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, அவன் டப்பிங் பண்றாங்க. அந்த தாய் முணுமுணுப்பதை எடுத்து என்ன பண்றாங்கன்னா டப்பிங் கொடுக்குறாங்க. அவ என்ன முணுமுணுக்கிறா அதுக்குரிய ஆர்டிஸ்ட்களை வச்சு கொடுத்து பார்க்கும். அவர் ஆல்ரெடி நடிகராக இருக்கிறாரு. கொடுத்து பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அந்த தாய். அது எப்படி ஒரு குழந்தை மரணித்திருக்கிறது, முழு நாடும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எப்படி ஒரு தாயால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடிகிறது என்றால், ஏதோ இவர்களிடத்தில் இருக்கிறது, இவர்களுடைய நம்பிக்கையில் எங்கு சரி ஒரு அழுத்தம் இருக்கிறது என்பதை நான் தேட முனைந்து இன்றைக்கு குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறேன். அதிலே எனக்கு ஏதாவது விடிவு கிடைக்கிறதா என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் என்கிறார் ஹாலிவுட்டுடைய மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கிற வில் ஸ்மித். இப்படி குர்ஆனை பற்றிய தேடல், குர்ஆன் என்ன சொல்லுகிறது, குர்ஆன் பேசுகிற செய்திகள் என்ன என்பதையெல்லாம் மேற்குலகம் தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் குர்ஆனை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? 9/11 தாக்குதலுக்கு பிறகு நிறைய இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த கைது செய்யப்பட்டவர்கள் யாரெல்லாம் படித்தவர்களோ, PhD முடிச்சவங்க, டாக்டரா இருக்கிறவங்க, என்ஜினியரிங் முடிச்சவங்க, இப்படி பெரிய பெரிய படிப்புகளை படித்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா இஸ்லாமியர்கள், இவர்கள் அத்தனை பேரையுமே குவாண்டனாமா என்கிற சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைத்தார்கள். கீபாவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை. யார் அடைக்கிறான்னா சாதாரண பாமர மக்களை அடைக்கல, அவங்களுக்கெல்லாம் வேற சிறைச்சாலை. இஸ்லாமியர்களில் யாரெல்லாம் கல்வியலாளர்களோ அவர்கள் அத்தனை பேரும் குவாண்டனாமா சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். அந்த சிறைச்சாலையினுடைய சிறை கைதிகளை பார்வையிடுகிற மேற்பார்வையிடுகிற இடத்துல ஒரு சிப்பாய் நியமிக்கப்படுகிறார். அவருக்கு அமெரிக்காவினுடைய போர்சஸ்ல சேரணும்னு அவ்வளவு ஆசை. நான் ஆசையாக சேர்ந்து விட்டு எனக்கு முதலாவது ட்ரைனிங் எங்கே தரப்பட்டது என்றால், இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட இடத்தில் கொண்டு போய் வைத்து, இதை தகர்த்தவர்கள் இஸ்லாமியர்கள், எனவே நீங்கள் அவர்களுக்கு காவலாளியாகத்தான் செல்ல போகிறீர்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள் என்று எனக்கு ட்ரைனிங் தந்து தான் கூட்டிட்டு போனாங்க. சிறைச்சாலையினுடைய சிறை கைதிகளை மேற்பார்வையிடுகிற பொறுப்பு எனக்குரியது. அதைத்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம், அவர்களை துன்புறுத்துவோம். அவங்களுக்கு நாங்க கொடுத்த மாதிரி தண்டனையை யாரும் கொடுக்கவும் முடியாது. அவ்வளவு தண்டனைகளை கொடுத்தும் அடிய வாங்குவாங்க, தண்டிக்கப்படுவாங்க, துன்புறுவாங்க. தொழுகை டைம் வந்தா தொழுதுறாங்க, எதையோ தங்கள் நம்புகிற இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து நடைபெறும் போது அங்க ஒரு ப்ரொஃபசர் இருக்கிறாரு. அந்த ப்ரொஃபசர் கையில குர்ஆன் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், அதை கொஞ்சம் எனக்கு படிக்க தரலாமான் போது தாராளமாக எடுத்து படிங்கன்னாரு. அதை படிக்கும் போதுதான் எனக்கு நான் இருப்பது தவறான பாதை, ஏன் முழு அமெரிக்காவும் இவர்களுக்கு எதிராக திரளுகிறது என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர் பிற்பட்ட நாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். த டைட்டர் என்கிற பெயரில் ஒரு புத்தகம் எழுதுகிறார். தமிழ்ல துரோகி என்கிற பெயரில் வெளியிடப்பட்டிருக்கிறது. புத்தகம் எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு சினிமாவாக்கப்படுகிறது. என்ன காரணம்னா, உலகமே ஒன்றை எதிர்த்து கொண்டிருக்கிறது, அதை பற்றிய ஊடக பலத்தை கொண்டு தவறான கருத்துக்கள் பதியப்படுகிறது. ஆனால் எது எதிர்க்கப்படுகிறதோ அதில் தான் நிஜமான நாம் தேடுகிற பல உண்மைகள் இருக்கிறது என்பதை அத்தனை பேரும் ஒப்புக்கொள்ளுகிற நிலை ஏற்படுகிறது. இன்னைக்கு நம்ம திருமறை குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, திருமறை குர்ஆன் அறிவியல் புத்தகம் அல்ல. திருமறை குர்ஆன் என்பது விஞ்ஞான வழிகாட்டி அல்ல, அது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டி. ஆனால் நேர் வழிகாட்டிக்கான தேவைகளை நாம் நிவர்த்தி செய்கிற போது அதிலே இறைவன் பேசுகிற பல செய்திகள் நமக்குரிய அன்றாட அறிவியலை பேசுகிறது, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானத்தை பேசுகிறது. நாம் சிந்திக்காத பாணியில இறைவன் இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிறான். காரணம் என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் உன்னை கண்டுபிடிச்சிட்டா நாங்கள் தான் மிகப்பெரிய அறிவாளிகள் என்று நினைக்கிறார்கள். அதற்கு பெயர் கண்டுபிடிப்பு, அதற்கு பெயர் படைப்பு அல்ல. உலகத்தை படைச்சவன் தான் பெரிய ஆளை தவிர கண்டுபிடிச்சவன் பெரிய ஆளா? ஆனா இன்னைக்கு கண்டுபிடிச்சவன் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். படைச்சவன் தான் எல்லாவற்றுக்கும் பெரியவன். அந்த படைத்தவன் தந்ததை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இன்றைக்கு யாரெல்லாம் அறிவியல் பற்றி பேசுகிறார்களோ,
எதையெல்லாம் மிகப்பெரிய சக்தியாக பார்க்கிறார்களோ அவைகளை பற்றிய செய்திகளை திருமறை குர்ஆன் பேசுவதை பார்க்க முடியும். உதாரணமாக ஹிக்ஸ் என்கிற ஒரு விஞ்ஞானி 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த அணுத்துகள்கள் தொடர்பாக பல விவகாரங்களை பேசி இருக்கிறார். நம்ம இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒரு வெயிட் இருக்குதா இல்லையா? ஒரு தண்ணி பாட்டில்னா இது ஒரு 500 கிராம், ஒரு செல்போன்னா ஒரு 200 கிராம், ஒரு இறைச்சின்னா 1 கிலோ என்கிற வெயிட் இருக்குதா இல்லையா? எல்லா பொருட்களுக்கும் ஒரு வெயிட் இருக்குது. இந்த வெயிட்டுக்கு என்ன காரணம் என்பது விஞ்ஞானத்தினுடைய மிக பெரும் தேடலாக இருந்தது. இந்த தேடலை ஆரம்பித்தவர்களில் ஒருவராக ஹிக்ஸை தான் பார்க்க முடியும். 60 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வெயிட்டை நம்ம எப்படி உருவாகுது என்கிறத தேடணுங்கிற முடிவில் இருந்தார். ஆனால் 2012 தான் இதற்குரிய முடிவு கிட்டுகிறது. எப்படி கிட்டுகிறது? ஹிக்ஸ் போசான் என்கிற குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை இரண்டாவது சொல்றேன். ஹிக்ஸ் போசான் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை விஞ்ஞானிகள் மேற்கொள்கிறார்கள். பூமிக்கு அடியில மிக ஆழமாக தோண்டப்பட்ட ஒரு குழியில என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய வெடிப்பை உண்டாக்குகிறார்கள். ஏன் வெடிப்பை உண்டாக்குறான்னு கேட்டா, இந்த உலகம் எப்படி தோன்றியது? இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் சொல்கிறது பிக் பேங், ஒரு மிகப்பெரிய வெடிப்பின் ஊடாக தோன்றியது. பிக் பேங்க்ங்கிற ஒரு தியரியை சொல்றாங்க. இந்த தியரியாகத்தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இதை எப்படி நிரூபிப்பது? தியரி ஓகே, எல்லாமே ஒன்றாக இருந்திருக்கிறது, அப்படியே வெடித்து சிதறி இருக்கிறது. சிதறியதை எப்படி நிரூபிக்கிறது என்பதற்காக தேடிக்கொண்டு போகும்போது 2012 என்ன பண்றாங்கன்னா, இந்த ஹிக்ஸ் போசான் என்கிற இந்த தியரியை, பிக் பேங்குக்கு தேவையான தியரியை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள். பூமிக்கு அடியில் ஆழமாக குழிய தோண்டி அதுக்குள்ள ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தினால் என்ன நடக்கும் என்று வெடிக்க வச்சு பார்க்கறாங்க. வெடிக்க வச்சு பார்க்கும்போது முதல் 10 செகண்டுக்கு வெடிக்கப்படுகிற எது வெடிச்சு செதறுதோ அதிலே எந்த எடையும் இருக்கவில்லை, எந்த வெயிட்டும் இல்லை, அதுக்கு எந்த பாரமும் இல்லை. ஹிக்ஸ் இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தார். இந்த வெயிட் எப்படி உருவாகுது? 500 கிராம்ங்கிறோம், 200 கிராம்ங்கிறோம், 400 கிராம்ங்கிறோம், 80 கிலோங்கிறோம். இது எப்படி உருவாகுதுங்கிறத ஹிக்ஸ் தேடிக்கிட்டு இருந்தார். அதனால தான் அவருடைய பெயர்ல இந்த செயல்படுத்தப்பட்ட இந்த ஆராய்ச்சிக்கு ஹிக்ஸ் போசான் பேர் வச்சா. அதுக்கு தான் தேடிக்கிட்டே போனா வெட்டிச்சு செதறுகிற முதல் 10 செகண்டுக்குள்ள எந்த ஒரு வெயிட்டுமே இல்லை. அப்படி என்றால் ஒண்ணுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகம் உருவாகி இருக்கிறது. வெடிச்சு செதறுகிற நேரத்தில் கூட வெயிட் இல்லை, வெயிட் அப்புறம் தான் வந்து சேர்க்கப்படுகிறது என்கிற பேருண்மையை 2012 என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த உலகத்துக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனா மக்காவுல பிறந்த எந்த விதமான கல்வியையும் பெற்றுக்கொள்ளாத உம்மி நபி என்று இஸ்லாமியர்களே நம்பக்கூடிய உலகத்துல எந்த தலைவரையாவது எந்த சமூகமாவது படிக்காத தலைவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊருக்குள்ள பள்ளிக்கு தலைவர் வரணும் என்றால் கொஞ்சம் படித்தவர் வந்தா நல்லம், இப்படித்தானே பேசுவோம். எந்த ஒண்ணுக்குமே அவர் படித்தவரா இருந்தா நல்லமே, படித்தவர் இந்த இடத்துக்கு வந்தா நல்லமே, இப்படித்தான் பேசுவோம். என்ன, படிக்காத ஒருவரை திறமையற்றவர் என்பது உலகத்தினுடைய கண்ணோட்டம். படித்தவர் வரணும் என்று சொல்லுகிற நாமளே ஒரு படிக்காதவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே உம்மி நபி, அவர் படிக்காதவர், எழுத தெரியாதவர், வாசிக்க தெரியாதவர் என்று ஒப்புக்கொள்கிறது. இந்த எழுத தெரியாத வாசிக்க தெரியாத நபிகள் நாயகம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக திருமறை குர்ஆனை சமூகத்திற்கு மத்தியிலே முன்வைக்கிற போது அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை நோக்கி, இந்த மக்களை நோக்கி என்ன ஒரு சவாலை விடுறான்? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? வலவு காணமின் இந்த கைரில்லா, அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடம் இருந்தாவது இது வந்திருந்தால் இதிலே நீங்கள் நிறைய முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். அல்லாஹ் தராம வேறு யாராவது தந்திருந்தா நிறைய முரண்பட்டு போயிருக்கும், அதுவே இது பொய்ங்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லுகிறான். நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. டிஎஸ் சேனாநாயக காலத்திலே போனது கூட கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறோம். இன்னைக்கு 21 தடவைகள் திருத்தப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 22 தடவை, அதுல ஒன்று கழிப்பாங்க, 21 என்பதுதான் ஃபைனல் ஆகும். 21வது சீர்திருத்தம் வரைக்கும் வந்திருக்கா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனை 21 தடவை திருத்தி இருக்கிறோம். டிஎஸ் சேனாநாயக அறிவாளி இல்லையா? எஃப்ஆர் சேனாநாயக அறிவாளி இல்லையா? அதுக்கு பிறகு வந்தவங்க யாருமே அறிவாளி இல்லையா? திருத்துவதையே அறிவு என்று சொல்கிறார்கள். ஏன் திருத்துறோம் தெரியுமா? காலத்துக்கு தேவை, திருத்துறத அறிவு நமக்கு, அப்படி திருத்தணும் அதை என்று சொல்லி நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் 21 தடவை திருத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அன்னைக்கு பொருத்தம், இன்னைக்கு பொருத்தம் இல்லை.
18 வரும்போது 18 பொருத்தம், 21 வந்தா தான் இப்ப சரி என்று திருத்துகிறார்களா இல்லையா? அப்ப கான்ஸ்டிடியூஷனே 21 தடவை திருத்தப்படுகிறது. திருமறை குர்ஆன் திருத்தப்படுகிறதா? திருத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறதா? முரண்பாடு கண்டுபிடிக்கப்பட்டதா? எதுவுமே இல்லை. இந்த திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்னு கேட்டா மிக அழகாக ஒரு செய்தியை சொல்லுகிறான். அவலம் யரல்லதீன கஃபரு, இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய காவிர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா அன்ன சமாவாதி வல்லர்ல கானதா ரத்துக்கன் ஃபஃபதக்னாஹுமா, இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்கள் காவிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்கள், இந்த வானங்களும் பூமியும் இணைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இருந்தது. வானங்களும் பூமியும், அல்லாஹ் தஆலா வானம்னு சொல்லல, வானங்களும் பூமியும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. அந்த ரெண்டையுமே நாங்கள் தான் பிரித்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நான் தான் இதை பிரிச்சேன்ங்கறான். இன்றைக்கு ஹிக்ஸ் 60 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சது, ஹிக்ஸ் போசான் சொல்லி 2012 முடிவு காணப்பட்ட அனைவருமால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பிக் பேங் என்று சொல்லுதுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லாம அப்படி அட்டச்சு இறுகி கடந்தது. அது அப்படியே வெட்டிச்சு செதறிச்சு. அப்பதான் நட்சத்திர கூட்டம் உருவாயிச்சு, அப்பதான் வானம் வந்துச்சு, பூமி வந்துச்சு, செவ்வாய் வந்துச்சு, புதன் வந்துச்சு, எல்லா கோள்களும் அப்பதான் உருவாகிச்சு. இது எப்ப கன்ஃபார்ம் ஆகுது? 2012 ஹிக்ஸ் போசான் தியரிக்கு பிறகு, நடத்தி காட்டினதுக்கு பிறகு. ஆனா 1450 ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா கானதா ரத்துக்கன் ஃபஃபதக்னாஹுமா, அப்படி ஒன்றோடு ஒன்று இறுகி போய் கிடந்துச்சு. அதை பிரிக்க இயலாம இருந்துச்சு. நாங்க தான் பிரிக்க வச்சோம். திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்தில் இன்னொரு இடத்துல பேசும்போது என்ன சொல்லும்னு கேட்டா வெடித்து சிதறுகிற போது புகை மூட்டங்களும் தூசு படலமும் இருந்தது. அதையும் இதே விஞ்ஞானம் சொல்லுவீங்க. நீங்க அப்ப சாட் ஜிபிடில கேட்டு பார்க்கலாம். இந்த ஹிக்ஸ் போசான் என்னன்னு கேட்டு பாருங்க, பிக் பேங் எப்படி வந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா அந்த வெடிச்சு சிதறி ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்கு எந்த ஒரு எடையுமே இருக்கல, தூசுகளும் புகை மண்டலமும் மாத்திரம் தான் இருந்தது. அதுதான் எங்களுடைய தியரியினுடைய செயல்பாட்டினுடைய முடிவுங்கிறான். இது எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்ல முடியும்? அதிலும் வானங்களும் பூமியும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. அல்லாஹ் தஆலா வானத்தை பற்றி பேசுகிற போது 2 விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கிற விதமாக ஒரு செய்தியை வானம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்றான்னா அது என்ன அர்த்தம்? இந்த மேகம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை பத்தி பேசுறான்னு அர்த்தம். ஆனால் நம்பிக்கை சார்ந்து 7 வானங்கள் இருக்கிறது, 7 வானத்துக்கு மேலே இது நடக்கிறது என்று அல்லாஹ் பேசினா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அந்த 7 வானத்துக்கு இன்னும் நம்ம அறிவு போகல. விஞ்ஞானிகள் 7 வானம் என்ற ஒரு கதைக்கே இன்னும் போகல. அண்ட வெளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், வெறும் படலம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். ஆனா வானம் மலையை பற்றி பேசும்போது மேகத்தை பற்றி பேசுகிற இடத்துல தான் வானம் என்று அல்லாஹ் சொல்லுவான். மேகத்துல இருந்து தண்ணி விழுது, வானத்துல இருந்து விழலையேன்னு கேட்க கூடாது. அது நமக்கு தெரிஞ்சதை பற்றி பேசும்போது முன்னாடி இருக்கிறத பேசுறான்னு அர்த்தம். நமக்கு தெரியாததை பற்றி வானம் என்று சொன்னால் அது 7 வானத்தை பற்றி பேசுகிறது. மேராஜ் போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானமாக அனுமதி கேட்டு கேட்டு மலக்கு மாற்றம் போறாங்க. அதுக்குள்ள இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் போகவே இல்லை. செவ்வாயினால என்னன்னு நம்ம முழுமையாக கண்டுபிடிக்கல, சந்திரனுடைய ஈர்ப்பு விசையினுடைய முழு பகுதியை நம்ம கண்டுபிடிக்கல. இப்படி பல கண்டுபிடிப்புகளுக்கு போவதற்கு முன்பதாக நவீன விஞ்ஞானத்தை மிக அழகாக தொட்டு காட்டியது திருமறை குர்ஆன் என்றால் எவ்வளவு ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கிறது. அதே மாதிரி உஹது போர்க்களம் என்பது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பின்னடைவை தந்த போர்க்களம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சில சகோதரர் என்ன நினைப்போம்னா ரசூலுல்லாஹ் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதான்னா உஹது யுத்தத்தில் தோத்தாங்க அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா வெற்றியையும் தோல்வியையும் கொடுக்கிறான். அதனால தான் சஹாபாக்கள் போய் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட பேசும்போது, ஹெர்குலிஸ்ட பேசும்போது அவங்க கேட்கிற கேள்வியில் ஹெர்குலிஸ் குறிப்பாக கேட்ட கேள்வி என்ன? வெற்றி தோல்வி எப்படி இருக்கிறது? அவர் யுத்தம் பண்றாரா? அவரோட சண்டை போட்டுக்கிறீங்களா? ஆமா, முகமது நபியோட சண்டை போட்டுக்கிறோம். வெற்றி தோல்வி எப்படி இருக்குது போது கிணத்து வாளி மாதிரி இருக்குது, மேலே வருது கீழே போகுதுன்னு என்ன அர்த்தம்? நாங்களும் வெல்றோம், அவங்க தோப்பாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க, நாங்க தோக்குறோம், இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறார் அபூ சுஃபியான். அவங்க ஹெர்குலிஸ் கேட்கும் போது இதைத்தான் சொல்லுவார். இதே மாதிரி உஹது போர்க்களம் என்பது இஸ்லாமியர்களுக்கு பலத்த பின்னடைவை தந்த போர்க்களம். அதற்கான காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் யுத்த தந்திரம் மிக்க ஒரு தளபதி. ரசூலுல்லாஹ் ஆன்மீக தலைவராக இறைவனுடைய தூதராக மாத்திரம் செயல்படவில்லை, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக செயல்படுகிற அதே நேரத்தில் ஒரு மாபெரும் ராணுவ தளபதியாக செயல்படுகிறார்கள். எந்த அளவுக்கு மாபெரும் ராணுவ தளபதி? 2005ஆம் ஆண்டுல அமெரிக்க ராணுவத்திற்கு, அமெரிக்காவுடைய போர்சஸுக்கு ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது. அவங்களுக்கு மட்டும் படிக்கிற புத்தகம்.
2005 வெளியிடுறாங்க. ராணுவத்தினுடைய யுத்த தந்திரங்களை பற்றி பேசுகிற புத்தகம். 2005 வெளியிடப்பட்ட மேகசின் என்ன தலைப்பில் வெளியிடப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்த தந்திரங்கள். 2005ங்கிறதுங்க ஈராக்கில் அட்டாக் பண்ணி முடிச்சிட்டான், ஆப்கானுக்குள்ள நிக்கிறான், செச்னியாவில் ரஷ்யா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்த பாரிய யுத்தங்கள் நடைபெறுகிற காலகட்டம், அதெல்லாம் நடந்து முடிஞ்ச காலகட்டங்களும் கூட. அதுக்கு முன்பதாக வியட்நாம்ல போய் அவ்வளவு பிரம்மாண்டமான யுத்தத்தை முடிச்சுட்டு வந்த காலகட்டம். இப்படி பெரிய பெரிய யுத்தங்களை, அணு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அவங்க கிட்ட அந்த நேரத்திலே இல்லாத ஆயுதம் இல்லைங்கிற அளவுக்கு மாபெரும் ஆயுத வல்லமையோடு அமெரிக்கா இருக்கிறது. அந்த அமெரிக்கனுடைய போர்சஸுக்கு 2005 கொடுக்கப்படுகிற மேகசின் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த தந்திரங்கள். எதுக்காக கொடுக்கிறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ராணுவ தளபதியாக தன்னுடைய செயல்பாட்டை நடத்தி காட்டி இருக்கிறார்கள். அந்த ராணுவ தளபதி உஹது போர்க்களத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படையை உஹது மலை குன்றுகளில் ஒரு குன்றுல ஏற்றி வச்சு, உஹது மலை என்பது பிரம்மாண்டமான மலை தொகுதி, அந்த மலை தொகுதியில் ஒரு குன்றுல ஏற்றி வச்சு நீங்க மேலே நின்னுக்கிறீங்க, கீழே வந்துடக்கூடாது, எங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் அடித்து கொல்லப்பட்டால் கூட நீங்க கீழே வந்துடக்கூடாது என்கிற கட்டளை விடுக்கப்படுகிறது. மேலேயே நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய படை கடுமையான வெற்றி அடைந்து விடுகிறது. எதிரி படை தெரித்து ஓடி விடுகிறார்கள். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கனிமத்தை எடுப்பதற்காக அத்தனை பேரும் ஓடி வருகிறார்கள். ஓடி வருகிற போதும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? கீழே இறங்கக்கூடாது. தளபதி சொல்றாரு, அந்த படைக்கு பட்டாலியன் தளபதி சொல்றாரு, கீழே இறங்காதீங்க. ஆனா கேட்காம யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு கீழே வர்றாங்க. தோற்று ஓடிய படையினுடைய தளபதிகளில் ஒருவராக அந்த நேரத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். செய்வும் மின் சுயூபில்லா என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் என்றார்கள். அப்படி மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் தெரிந்த, யுத்த தந்திரம் தெரிந்த ஒரு தளபதியும் கூட. அவர் பார்க்கிறார், நமக்கு யாரு பெரிய ஒரு கஷ்டம் தருகிற படையாக இருந்தார்களோ அந்த படை பிரிவு மேலே இல்லை. இப்ப அவங்க தான் மேல இருந்து அட்டாக் பண்ணினாங்க. எனவே என்ன பண்ணலாம், இப்ப நாம அடிச்சிடலாம்னு ரிட்டன் வந்து இஸ்லாமிய படைக்கு அடிக்கிறார்கள். இப்ப யாரு அடிக்கிறாங்கிறதை அனுமானிக்க முடியாம போயிடுச்சு. முஸ்லிம்களே முஸ்லிம்களுக்குள்ள அடிக்கிறாங்களோ என்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுது, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கவலை, இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குதே என்று பெரிய கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏற்கனவே நம்ம யுத்தத்தில் அடி வாங்கிட்டு இருக்கிறோங்கிற கவலை இருக்குது. கவலை இருக்கும்போது அது ஒரு சின்ன கவலை தான் ஒப்பிட்டளவில் பார்க்கும்போது. என்ன கவலை கிடைக்குது? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டுட்டாங்க. அதனால தான் எதிர்த்தரப்புல அபூ சுஃபியான் நிற்பாரு, வந்து கேட்பாரு, முஸ்லிம்களை பார்த்து அட்டி வாங்கி அந்த கடுமையான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை நிற்கிறது. ஏன்னா யுத்தப்படி சொன்னபடி நடக்கல. அதனால வந்த விளைவு. நிற்கும் போது அபூ சுஃபியான் வந்து கேட்கிறார், முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு மத்தியிலே முஹம்மது இருக்கிறாரா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பதில் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப கேட்கிறார், உங்களுக்கு மத்தியிலே அபூபக்கர் சித்திக் இருக்கிறாரா? பதில் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப கேட்கிறாரு, உமர் இப்னு கத்தாப் இருக்கிறாரா? பதில் சொல்லாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்போ என்னன்னா, எதிரி படைக்கு என்ன செய்தி கொடுக்கப்படுதுன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முகமது நபி மௌத்தா போயிட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டுட்டாங்க, எனவே இஸ்லாமிய படைப்பிரிவு மொத்தமாக அழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷத்தில் குதிக்கிறாரு. அவர் வணங்குகிற ஹுபுல, அவர் வணங்குகிற மனாத்தை, அவர் வணங்குகிற உஸ்ஸாவை போற்றி புகழுகிறார். அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சஹாபாக்கிட்ட, இப்ப பதில் சொல்ல மாட்டீங்களா? இப்ப பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பதில் சொல்றாங்க? அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், உங்க சிலைகள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்கிறார்கள். ஏன்னா உமர் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தத்தில் ஒரு பின்னடைவு தான், ஆனா விட்டுற முடியாது, துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் மவுத் அங்கங்க சிதறி போய் கிடக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிச்சிட்டாங்கங்கிற ஒரு பெரும் கவலையை கொடுக்கப்பட்டதோடு என்ன ஆகுது, அடுத்ததாக செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப பேசுங்கன்னும் போது அத்தனை பேரும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்படியே அந்த பெரும் கவலை ஒன்று வந்து நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறாங்களாம் எனும் போது அப்படி சிலிர்த்து மேல வந்துட்டாங்க. இப்ப வாங்கடா அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு உற்சாகத்தோடு நாங்க களத்தில் சந்திக்கிறதுக்கு தயார் என்கிற ரீதியில இஸ்லாமிய படைப்பிரிவு மாறுகிறது. இதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு அழகான மனோ தத்துவமாக சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு ஒருத்தர் வந்து மனோ தத்துவ ரீதியாக ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் சிக்கி
அதையே நினைச்சு 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 தன்னை வரித்து கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனோ தத்துவ நிபுணர்கள் உச்சகட்டமாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, அவர் அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் எதை நினைச்சு கவலைப்படுறாரோ இந்த கவலையை விட உச்சகட்டமாக, உதாரணமாக புள்ள மௌத்தா போயிடுச்சு என்கிற ஒரு கவலையில ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு உச்சகட்டமாக உங்க அம்மா அப்பா 2 பேருமே இப்ப சடன்லி மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆல்ரெடி புள்ள மௌத்தா போன கவலையில இருக்கிறாரு. அதை விட ஒரு பெருங்கவலை கிடைத்தால் இதை மறந்துட்டு அந்த இடத்துக்கு போவார். இதை மறந்துட்டு அந்த இடத்துக்கு போக வச்சுட்டு இதை மறக்கடிக்கிறதுக்கு தான் அதை சொன்னோம் அப்படின்னு சொன்னா இதுவும் கிளியர் ஆயிரும், அதுவும் கிளியர் ஆயிரும். இந்த மனோ தத்துவம் என்பது இன்றைக்கு மனோ தத்துவவியல் ஆராய்ச்சியாளர்கள், மிகப்பெரிய பெரிய டாக்டர்கள், மருத்துவர்கள் அத்தனை பேராலும் கடைபிடிக்கப்படுகிற ஒரு சிறப்பான தத்துவம். இந்த தத்துவத்தை இந்த உலகத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் மரணிக்கவில்லை என்பது மீண்டும் நிரூபிக்கப்படுவதனூடாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா பாடம் நடத்தி காட்டினான் என்பதை 3வது அத்தியாயம் 153வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு தத்துவத்தை முகமது நபியால இப்படி சொல்ல முடியும்? அவர் போற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அது வேற. அப்படி சொன்னாருன்னு சொல்லுங்க, அப்படி சொல்ல முடியாதுல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் படிக்காதவர், அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்க எந்த கிதாபை முன்ன பின்ன புரட்டினது கிடையாது, அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட எந்த அறிவியல் ஆராய்ச்சியை பற்றி அவருக்கு தெரியாது. எதுவுமே தெரியாத ஒருவருக்கு இறைவன் இந்த செய்தியை சொல்வதாக மக்களுக்கு மத்தியில் ஒப்புவிக்கிறார். இந்த சம்பவம் நடைபெறுகிறது. சஹாபாக்கள் அத்தனை பேரும் புத்துணர்ச்சி அடைகிறார்கள். என்ன காரணம்னு கேட்டா, இந்த திருமறை குர்ஆனுடைய தத்துவார்த்தமான பார்வை அப்படிப்பட்டது. நீங்க பிக் பேங்கை பத்தி பார்த்தாலும் பார்க்க முடியுது, ஒரு மனோ தத்துவத்தை பற்றி பார்த்தாலும் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி வேற எதை பற்றியாவது நம்ம தேடும் போது கூட திருமறை குர்ஆன் ஏதோ ஒரு தகவலை சொல்லுகிறது. சொல்லும் போது பலவிதமான அறிவியல் தத்துவங்களையும் சொல்லிக் கொண்டு செல்கிறது. உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலை பற்றி பேசுகிறார்கள். பல கட்டங்களில் நம்ம கேள்விப்படுகிற ஒரு விஞ்ஞான செயல்முறை என்னன்னு கேட்டா, மரஜல் பஹ்ரைனி அல் தக்கியான், இந்த 2 கடல்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்னு கேட்டா ஒரு திரையை வைத்திருக்கிறான் என்கிற செய்தியை சொல்லுகிறான். இதுல 2 கடல்கள் ஒன்று சேரும் போது ஒரு திரை இருக்குன்னா இந்த Facebookல காட்டுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினைச்சிட கூடாது. Facebookல வர்றதெல்லாம் பார்த்து பார்த்தீங்களா இஸ்லாம் எவ்வளவு உண்மை தெரியுமா அப்படின்னு நினைக்காம, திரைங்கிறது தண்ணிட வெயிட்டு, அதுகளை பத்தி, அது கலர் அடிக்கு, இந்த பக்கம் நீளமா இருக்கு, அந்த பக்கம் வேற கலர்ல இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. பார்த்தீங்களா இஸ்லாம் உண்மைன்னா இது இஸ்லாத்தை நிரூபிக்கிறதா? இஸ்லாத்தை நிரூபிக்கிறோம்ங்கிற பேர்ல அந்த மாதிரி செய்திகளை சொல்லக்கூடாது. இந்த கடல்கள் 2 சேருகிற இடத்தை பார்க்கணும். அரபிக் கடலோடு மற்ற கடல் போய் சேருகிற கேப்டவுன்ல போய் பார்க்க முடியும், இங்க கன்னியாகுமரியில போய் பார்க்க முடியும். பார்த்தா இப்படி தெரியாது, 2 கடல் மாதிரி தான் தெரியும். 2 கடல் சேருகிற இடம் அது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய கடலுடைய உப்பினுடைய தன்மை வித்தியாசமா இருக்குது, அந்த கடலுடைய உப்பினுடைய கனமும் அடர்த்தியும் செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த மாதிரி 2 கடல் சேர்ற நேரத்தில் சேர்ற மாதிரி தெரியும், ஆனா ஒரு திரை இருக்குது, 2மே டிஃபரெண்ட் தான் என்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சொல்லும் போது கடலை பற்றி நிறைய குர்ஆன் பேசுகிறது. எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் வாழ்ந்தார்கள், வியாபாரங்களும் செய்தார்கள். ஆனால் எந்த தரவுகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலோடு தொடர்பு பட்டார்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடியாது. கடலை பற்றி பேசுகிறார்கள், கடலை பற்றி சொல்லுகிறார்கள், அது வேற. ஆனால் கடலை ரசூலுல்லாஹ் கடலில் பயணம் போனார்களா? கடல்ல பயணம் போகல. கடல்ல பயணம் போன ஒருவர் கடலுடைய தன்மைகளை வைத்து எதையாவது சொன்னார் என்றால் சொல்லிடலாம். கடலில் பயணமே போகாத ஒருவர் எப்படி 2 கடல்கள் சேர்வதை பற்றி சொல்ல முடியும்? அதுவும் கன்னியாகுமரியும் கேப்டவுனையும் பற்றி இந்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட செய்திகள், பாரிய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு சொல்லப்பட்ட ஒன்றை எப்படி ஒரு மனிதர் போகிற போக்கில் சொல்ல முடியும் என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? இதே மாதிரி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன பண்றான்னு கேட்டா, பூமியினுடைய அழிவை பற்றி பேசுகிறான். பூமி எப்படி குறைஞ்சிக்கிட்டு வருகிறதுங்கிறத பத்தி பேசுகிற போது பூமியினுடைய ஓரங்களால் தான் நாங்கள் குறைத்து கொண்டு வருகிறோம்ங்கிறோம். பூமியை மொத்தமாக அழிக்கிறத பத்தி அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி நாங்கள் அங்க அழிச்சோம் இங்க அழிச்சோங்கிற அழிவுகள் பேசப்படுகிறது. அதை தாண்டி இயற்கையாக நடைபெறுகிறதா இல்லையா? இதை பற்றி பேசும்போது பூமியினுடைய ஓரங்கள் நிலப்பரப்புகள் அரிக்கப்பட்டு பூமி குறைந்து கொண்டே வருகிறது. இப்ப நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பிரேசில்ல ஒரு பெரிய காலநிலை மாற்ற மாநாடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பிரேசில்ல அமேசான் காட்டுக்கு நடுவுல லூலா கொண்டு போய் அந்த நாட்டை அதிபர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய மாநாட்டை நடத்துறாரு. எதுக்கு நடத்துறாரு? காலநிலை மாற்றங்களால் இந்த பூமியின் நிலப்பரப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருகிறது, பெரிய கார்பன் வெளியேற்றங்களால் உலக மக்களுக்கு ஆபத்து வருகிறது, அமேசான் காட்டுக்கே அழிவு வருகிறது.
அதை தடுத்து நிறுத்தணும்னு காட்டுல பார்டருக்குள்ளேயே கொண்டு போய் உலக தலைவர்களை எல்லாம் அழைச்சி வச்சு எல்லா நாடுகளும் இதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும்னு ஒரு மாநாடு நடந்துகிட்டு இருக்குது. எதுக்கு நடக்குதுன்னு கேட்டா இதை தடுக்கணும். அதெல்லாம் தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாது? நம்ம நாட்டிலேயே கடற்பரப்பு ஓரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். கடல் அரிப்பு ஏற்படுகிறது. அதை தடுக்கணுங்கிறாங்க. கல்ல போடலாம், மண்ணை போடலாம், ஒரு அளவுக்கு தடுக்கலாம். மொத்தமாக தடுத்துடலாமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஓரங்களில் பூமியை குறைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியினுடைய அழிவு வருவதற்கு முன்பதாக நடக்கிற சில செய்திகள்ல ஓரங்களில் பூமி குறைக்கப்படுவதை பற்றி பேசுகிறார். முகமது நபிக்கு கடல் ஒன்று இருக்குது, தண்ணி இருக்குது. இது பயணம் போனவங்க வந்தவங்க பிடிச்சவங்க சொல்லி இருக்கலாம். ஓகே, இந்த பூமி ஓரங்களால் குறைகிறது என்பதை எப்படி முகமது நபியால் பேச முடியும்? அவர் தான் படிக்காதவர். அவர் இந்த கிதாபையும் வாசிக்கல. அவர் அந்த கிதாபையை வாசிச்சிருந்தாலும் அன்றைய அரபுகளிடத்தில் இந்த செயல்பாடுகள் இருக்க முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரியான நாலேஜ்கள் இருக்கல. அதனால்தான் கவிஞர் மேத்தா முகமது நபியினுடைய வரலாற்றை கவிதையாக எழுதியிருக்கிறார். எழுதுகிற போது ஒரு செய்தியை சொல்லுகிறார். நடக்கும் கால்கள் எங்கேனும் நாட்காட்டி ஆனதுண்டோ, முகமது நபி அவர்கள் நடந்தார்கள், ஹிஜ்ரி ஆண்டு பிறந்தது என்று எழுதுகிறார். எதுக்கு அவர் எழுதுகிறார் கேட்டா, ஒரு சமூகம் தன்னுடைய ஒரு நாட்களை தீர்மானிக்கிற கேலண்டரை உருவாக்குவதற்கு எதை அடிப்படையாக எடுக்கிறாங்கன்னு கேட்டா, முகமது நபியினுடைய நடைபாதை ரசூல் இங்க இருந்து அங்க போனாங்க, அதை அடிப்படையாக வச்சுக்கிடுவோம் என்கிற அளவுக்கு கொண்டு வருகிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாவை இந்த சமூகம் நேசிக்கிற விதம் அப்படிப்பட்டது. அதனால் தான் இந்த குர்ஆனுடைய தத்துவங்கள் இன்றைக்கும் மக்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து பேசப்படுகிறது என்பதை பார்க்க முடியும். எனவே நாம இந்த உலகத்தில் திருமறை குர்ஆனை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? வேத புத்தகமாக ஏற்றுக்கிறோம். குர்ஆன் சொல்றதெல்லாம் உண்மை. போகிற போக்கில் நம்பக்கூடிய பல பேரை பார்க்க முடியும். குர்ஆன் போகிற போக்கில் நம்புகிற ஒரு வேதம் அல்ல. குர்ஆன் ரமலான்ல மட்டுமே எடுத்து ஓதுகிற வேதம் அல்ல. ஜனாசா வீட்டில் மட்டும் ஓதுகிற வேதம் அல்ல. அதற்காக இறக்கப்பட்ட ஒரு வேதமும் அல்ல. திருமறை குர்ஆன் என்பது நமக்கும் நம்மை மறுப்பவர்களுக்கும், நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களுக்கும் கூட ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட ஒரு வேதம். இந்த வேதம் அறிவியலை பேசுகிறது, ஆன்மீகத்தை பேசுகிறது, ஒழுக்கத்தை பேசுகிறது, நல்ல செயல்பாடுகளை பேசுகிறது, உலக வாழ்வை பேசுகிறது, நாளை மறுமையினுடைய வெற்றிக்கான வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. எனவே குர்ஆனை மொத்த தொடர்போடு நாம் இருக்கிற போது கண்டிப்பாக நாளை மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும். அப்படிப்பட்ட உயரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள். உருவானாக ஆகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.